எஃபிவி ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்கள்ங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சி. இது ஒரு அதிசயம் செய்யும் ஆயுதம் அப்படிங்கிறது போலயே சொல்லலாம். ஏன்னா இந்த போரிய புரட்டி போட்ட ஆயுதத்துல இது மிக முக்கியமான ஒன்று, இந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்க நல்லா ஈஸியா இருந்தது. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் இருக்கு, நம்ம சாப்பிட்றோம்னா இனிப்பாயிட்டே இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே நம்மளுக்கு பாய்சனா மாதிரி நம்மளுக்கு சுகர் வந்தது இல்லையா? ஸோ அதே போல தான் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோனை யூஸ் பண்ண அது டெம்ட் ஆகுது இல்லையா? ஏன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்சு பண்ண முடியாது. இன்னொன்று வீடியோ பதிவுகள் லைனாக லோடாக இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த எஃபிவி ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் இல்லாத ட்ரோன்கள், அதாவது கேபிளில் வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ட்ரோன்கள், அதுதான் ஃபைபர் ஆப்டிக்ஸ். இன்டர்நெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொடுப்பாங்க இல்லையா? கண்ணாடி மாதிரி இருக்கும், அதை பண்ணி சீல் பண்ணி நம்மளுக்கு இன்டர்நெட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் ஃபைபர் ஆப்டிக்ஸ். அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்கள்லாம் ஒரு பில்டிங்குள்ளே போகுது, பங்கருக்குள்ளே போகுது அப்படின்னா சிக்னல் கட் ஆகாது. ஸோ தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய வீரர்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குன்றது தெரியும். ஸோ அதனால சிக்னல் லாஸ் ஆகாமல் கடைசி நிமிஷம் வரைக்கும் இலக்கை குறி வச்சு தாக்குறதுக்கு ரொம்ப எளிதாக ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஃபிவி ட்ரோன்கள், கேபிள் இல்லாத ட்ரோன்கள்லாம் ஒரு பில்டிங்குள்ளே போகுதுன்னா சப்ரஸ் ஆயிரும், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்சுருந்தாங்கன்னா சப்ரஸ் ஆயிரும், சிக்னல் ஸ்ட்ரென்த் கரெக்டாக கிடைக்குன்னா சப்ரஸ் ஆயிரும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால எஃபிவி ட்ரோன்கள் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் தான் வேலை செய்யும். ஆனால் இந்த கேபிள் ட்ரோன்கள் இருக்கனால இதுவும் ஷார்ட் ரேஞ்ச் தான், பட் ஆனால் 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமான தகவல்களை நம்ம சேகரிக்க முடியுது. அது போகக்கூடிய இடங்கள் சரிதானா, இந்த இடத்துல இருக்கக்கூடியது நம்ம ஆளுங்களா இல்லை எதிரிகளா, இந்த இடத்துல வாகனங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்குமே இந்த எஃபிவி ட்ரோன்கள் பல விஷயங்களை உதவுது. இப்போ இது போல் அதிக அளவில் எஃபிவி ட்ரோன்களை யூஸ் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னா, இது ஒரு ஸ்வீட் மாதிரி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னு இன்னொரு வீடியோ லோடாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு எஃபிவி ட்ரோன் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குது. அந்த கேபிள் அங்கே இருக்குன்றது தெரியாமல், இது ரஷ்யாவோட ட்ரோன் தான், அந்த கேபிள் மேலே போய் மோதினோடனே வெடிச்சிருச்சு. ஸோ இது போல் திரும்பின பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்கள் அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த கேபிள்களே வலை போல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிடுது சில இடங்களில், ட்ரோன்கள் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது போல். ஏன்னா ஒரு இடங்களில் நம்ம சுதா பகுதி அந்த வீடியோ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், திரும்பி அந்த வீடியோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போட்டு தரேன். அதாவது அந்த சுதா கோஸ்க்கு பகுதியோட பார்டர் பகுதியில் போகிற இடத்துல ஃபுல்லாக ஆயுத குவியல்களாக இருக்கும், டேமேஜான ஆயுதங்கள். அந்த அளவுக்கான ட்ரோன்கள் அந்த இடத்துல விளையாடி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கேபிள்கள்லாம் அங்கே தானே இருக்கும், அதெல்லாம் அகற்றணும்ல அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் இங்கே சிக்கலாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் இருக்கிறாங்க, இல்லை இது ஒரு டேங்க் இருக்குது, மூமெண்ட்ஸ் அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் வந்து ஆர்மட் கார்ஸில் வராங்க, அதாவது கூட்டமாக இராணுவ வீரர்கள் ஒரு வண்டியில் வராங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா தாக்குதல் பண்ணுறதுக்கு எஃபிவி ட்ரோன்கள், குண்டுகள் போடுற ட்ரோன்கள் வந்து பெருமளவில் உதவியாக இருக்குது. இப்போ அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஸோ அதான் மோட்டர் சைக்கிள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க ரஷ்ய தரப்பு வந்து. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், சில நேரங்களில் 3 பேர் போகிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் ஒரு மோட்டர் சைக்கிள் அடித்தாலும் 3 வீரர்களை நம்ம அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் வரும்போது தடுத்து நிறுத்துற மாதிரி ஆகும். இப்போ ரஷ்யாவில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த ஸ்கூட்ரு, நம்ம விளையாட்டுக்கு பேசியிருந்தோம் பெல்லோஸ் அவர்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிறது போல், ஸ்கூட்டருக்கு பார்த்து இப்போ ஸ்கூட்டர் கிடையாது, ஸ்கேட் போர்டு விளையாடுவாங்கள்ல, ஸ்கேட், அதுலேயே எலக்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய ஸ்கேட் போர்டு. இன்கேஸ் ட்ரோன் துரத்துதுன்னா ஒரு நபர் தான் டார்கெட் பண்ண முடியும். இப்போது 6 ட்ரோன் ஆப்ரேட்டர் இருக்கிறாங்க ஒரு ஏரியாவில் அப்படின்னா அந்த பகுதியை குறிப்பாக கான்சன்ட்ரேட், அதாவது ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த 20 பேரும் அவங்க கவர் பண்ணக்கூடிய ஏரியா ரேஞ்ச் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 6 ட்ரோன் ஆப்ரேட்டர் அட் அ டைமில் இந்த ரேஞ்சு, ரஷ்யா ஒரு இடத்துல அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 6 ஆப்ரேட்டர் இருக்காங்கன்னா 6 ட்ரோன்கள் தான் இருக்கும். அந்த 6 ட்ரோன்கள் 6 வீரர்களை தான் டவுன் பண்ண முடியும். பேலன்ஸ் ஒரு 30-40 வீரர்கள் போயிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரு இன்டர்வல் விட்டு இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரை யூஸ் பண்ணி ரஷ்ய வீரர்கள் முன்னேறுறாங்க. இது அடுத்த கட்ட யோசனையில் இது பெருமளவில் கை கொடுக்குது ரஷ்யாஸ்க்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரஷ்யர்களுக்கு. இப்போ அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வீல் மட்டும் இருக்கும். இது நான் ஈசாயாவில் பார்த்துக்கிறேன், அந்த வெறும் வீல் மட்டும் இருக்கும், அது மேலே ஏறி நின்னோம்னா ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த இதை வச்சு அது போகும். அதுக்கப்புறம் ஹோவர் போர்டு அந்த பேர் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப வேகமாக போக முடியுது. இதனால் ட்ரோன் துரத்திட்டு வருதுன்னா கூட எஸ்கேப் ஆகிட முடியும், ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது போல் விஷயங்கள், ஏன்னா நார்மலாக ஒரு வீரர் ஓடுறதுக்கும் கெஸ் வாங்கும், மூச்சு வாங்கும். இதே இது போல் ஸ்கூட்டர்லாம் ஏறி நம்ம போகும்போது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதுபோல் பெனிஃபிட்ஸ் இது போல் அதிகமாக இருக்குது.
அதனால சேதங்கள், உயிர் சேதங்கள் கம்மியாகுது. அடுத்தடுத்த இன்னோவேஷன் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அடுத்தடுத்த இன்னோவேஷன்ல போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ரஷ்யா உக்ரைன் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ப சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா பெருமளவில் சக்ஸஸ் கொடுக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்தது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிவி ட்ரோன்கள் நம்ம பார்த்தாச்சு. இந்த எஃபிவி ட்ரோன்களே கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சு அதே ஒரு ஆளை தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆள் பறக்க முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம வீடியோ பதிவுகளில். இந்த யூகேவோட இந்த அயன்மேன் மாதிரி பறந்து போகிறது அது வேற. இப்போ லோடாக இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து பொம்மையை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இன்னோவேஷன் அப்படிங்கிறதுக்கு அளவே இல்லை. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சைடில் ரெக்கையை கட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டோம்னா ஒரு 10 பேர்த்த போய் எதிரிகளோட பின்புறத்தில் நின்று தாக்கலாம். இல்லைன்னா இது பொம்மையாகவே இருக்கட்டும், வெடிமருந்துகள் எடுத்துகிட்டு போட்டு அதிக அளவில் கொண்டு போய் போட்டுட்டாங்க அப்படியே அப்படிங்கிறது போல் இந்த ஆள் மாதிரி பொம்மை இல்லை வேறு மாதிரியான ஒரு குண்டு எடுத்து கொண்டு போய் விட்டுறலாம். அதாவது அதிக அளவில் வெயிட் இருக்குது, தூக்கிட்டு போக முடியல, இந்த பேக்கெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி விங்கு மாட்டிட்டோம்னா அது கொஞ்சம் எஃபோர்ட்டாக இருக்கும், கொஞ்சம் தூக்கிட்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுபோல் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ட்ரோன்களை யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு போல அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. யோசிக்கவே முடியல, அந்த அளவுக்கு யோசிச்சு அடுத்தடுத்த வளர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. சரி, ஓகே. இந்த தீவிரவாத தாக்குதல் அதுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம உக்ரைனுக்குள்ளே நடந்த தீவிரவாத தாக்குதல் பார்த்தோம் இல்லையா. இப்போ ரஷ்யாக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு தீவிரவாத தாக்குதல், அதுவும் மாஸ்கோவில் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. 2 பேர், ஒரு ஆஃபீஸர் வெளியே வந்துக்கிறார், அவர் மேலே சுடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் நவுந்து போயிட்டாரு. பட் ஆனால் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுருக்குறாங்க, காயமடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு நபர்களுக்கு. ஆனால் அந்த நபர் சுட வந்தார் இல்லையா, அவர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறவங்கள சொல்கிறாங்க. ஸோ இது போல் தீவிரவாத தாக்குதல்ன்றது இருதரப்புலையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பில்டிங் பக்கத்தில் இது போல் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா எசக்கு புசுக்கா ஏதாவது நாளைக்கு நடந்துருச்சுன்னா சிக்கலாயிரும். ஸோ உக்ரைன் எல்லாருமே வந்து பண்ணால் ரஷ்யாவோட பாஸ்போர்ட் வாங்கணும் அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு சொன்னதுக்கு ரூசிஃபிகேஷன் சொன்னாங்க இல்லையா. இது போல சம்பவங்கள் நடக்கிறதுனால தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அது போல ஒரு விஷயம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ இது போல பல இக்கட்டான சூழ்நிலைகளை இரு நாடுகளும் தள்ளப்படுறாங்க. அது அடுத்த கட்ட எஸ்கலேஷன் போச்சுன்னா தான் இங்கே பிரச்சனை பெருமளவில் வெடிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து அப்படியே உக்ரைனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த உக்ரைனில் வந்து ஆள் பிடிக்கிற வண்டிகள்லாம் பெருமளவில் இருக்குது. அந்த ஆள் பிடிக்கிற வண்டிகள்லாம் பெருமளவில் ஆளுங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க பாவம். இப்போ பிடிச்சிட்டு போயிட்டு அந்த இடத்துல கைகலப்பாகுது, ஏகப்பட்ட விஷயங்கள் ஆகுது. அதனால உக்ரைனில் இருக்கக்கூடிய லாயர்ஸ்லாம் இப்போ ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படிங்கிறது போல். அதாவது லாயர்னு இல்லை, லாயரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில பல ஆளுங்களை வச்சு ஹையர் பண்ணி கூட பண்ணுறாங்க. இல்லை சில நபர்கள் லாயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணி கூட நபர்களை மீட் கொடுக்குறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா உக்ரைனுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் இந்த நம்பர் தான் எல்லா வண்டியிலையும் ஒட்டி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பெருமளவில் இருக்குது. திருமணவக்கம்லாம் இந்த வண்டி தான் நிற்குது. ஆள் பிடிக்கிற வண்டியை விட இப்போ இந்த வண்டி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னன்னா பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா கவலைப்படாதீங்க, எதுவும் செய்யாதீங்க, கூப்பிட்டிங்கன்னா போய் உட்காந்துக்குங்க, அங்கே போயிட்டு உங்கள்கிட்ட ஃபோனை கொடுப்பாங்களே, இந்த நம்பரை கூப்பிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், வந்து நீங்கள் எங்கே இறங்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் கொண்டு போய் விட்டுறோம், கவலையப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு வேணுங்கிற லீகல் டாக்குமெண்ட்லாம் கவர் பண்ணி கொடுத்துறோம், உங்களை மீட்டு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படிங்கிறது போல் அது போல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது சோசியல் சர்வீஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, $3000-4000 அரினியாஸ் இல்லை டாலர், அதாவது உக்ரைனோட காசு அரினியாஸ். இவங்க கேட்குறது அமெரிக்கன் டாலரை கையில் கொடுத்தீங்கன்னா இது போல் சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படிங்கிறது போல் இது போல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது சூப்பரான கான்செப்டாக இருக்குது அப்படிங்கிற பலர் இதை வந்து ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைனில் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஏன்ப்பா உங்களை பிடிச்சிட்டு போய் போகிறாங்க பார்த்து அப்படிங்கிறது போல் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த ஆள் பிடிக்கிறதுனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தைவானில் வந்து பார்த்தீங்கன்னா தைவான் இருக்காங்களா, சீனாக்கு எதிராக இருக்காங்களா, ஸோ தைவான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெர்சனரிஸை வந்து உக்ரைனுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க. இப்போ அதோட விஷயங்கள்லாம் வந்து பண்ணால் ரஷ்யாவிட்ட சிக்கி இருக்குது. ஸோ அப்படி சிக்கினதுனால அந்த நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தைவான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தைவான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்து எப்படி ரெக்வஸ்ட் வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, எம்பசி கூட இல்லையே, எப்படி என்ன பதில் சொல்லுவாங்க, உடல்கள் கேட்பாங்களா, யார் மூலியமா சீனா கேட்டு வாங்கி கொடுங்க சீனா அப்படின்னு சீனா கிட்ட வருவாங்களா, ஏன்னா மக்கள் அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த நபர்கள்லாம் பார்த்துட்டா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டியப்பா அப்படிங்கிறது போல அதிருப்தி ஆகிடும் அந்த ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மேலே. ஸோ இது போல் கரெக்டான டைமில் காய் நகர்வுகள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது போல் பல அனலிஸ்ட் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போது, இதுக்கு தைவான் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம். இப்போ இன்னொரு விஷயம், இதே கல நிலவரம்ன்றதுனால இந்த பாபா யாகா ட்ரோன், உக்ரைனோட ஒரு ட்ரோன், நம்ம பல நாட்களாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாபா யாகா ட்ரோன்களை பயன்படுத்தி குண்டுகளை மட்டும் போடுறதில்ல, கண்ணி வெடிகளையும் போட்டு போயிடுறாங்க. அதாவது ஒரு
மாடியூல் மாதிரி அதில் அதிகமான கழனி வெடிகள் பார்க்கறதுக்கு புல்லுக்கட்டு மாதிரி, இந்த புல்லு மாதிரி வயல்வெளி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு அது மாதிரி வேணுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட சிமிலராக இருக்கிற மாதிரியா இதை செஞ்சுக்கிறது. ஏன்னா பார்த்தா தெரியாது இல்லையா, அந்த காரணத்தினால இந்த ட்ரோன்கள் எடுத்துக்கொண்டு போய் அங்கங்கே போட்டு 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 போயிடுது. ரஷ்ய வீரர்கள் எங்கே இருப்பாங்க, எந்த இடத்துல வருவாங்க, மக்கள் வாழும் பகுதி அதிகமாக இருக்கிற ஏரியாக்கள்லாம் இது போல் வந்து போட்டு போயிடுறாங்க. இதை பார்க்கறதுக்கு அப்படியே அந்த இடத்துல வயல்வெளி அந்த புல் இருக்குன்னா புல்லு மாதிரியே இருக்கு, கல்லுனா கல் மாதிரியே இருக்கும், பனினா பனி மாதிரியே இருக்கும். ஸோ அது போல இருக்கிறதுனால இது கண்டுபிடிக்க முடியாது. தெரியாம காலை மேலே வச்சுக்கினா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. கால் போயிடும், இல்லை உயிர் போகிறது கூட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. இந்த ஆன்டி பர்சனல் மீன்ஸ் அதிக அளவில் உக்ரைன் தரப்பு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரிமூவே பண்ண முடியாது, அப்படியே உதிரி போட்டு போகிற மாதிரி போட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணவும் முடியாது. சிவிலியன்ஸ் ஒரு டைம்ல இங்கே வந்தாங்க அப்படின்னா பெரும் இழப்புகளை சந்திப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஆனால் உக்ரைனியா இப்போ இதை செய்கிறாங்கன்னா ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க இல்லையா, மேபி இந்த பகுதியிலேருந்து வராங்கன்னா உயிரிழப்புகளை அதிகமாக ஏற்படுத்திடலாம். அதனால அந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷனோட வீரியத்தை குறைச்சிடலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டு இது போல செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது போல செய்யக்கூடாது. ஜெனிவா கன்வென்ஷன் படி இது ஒரு போர் குற்றம். ஆனால் இது போல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் ரஷ்யா தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து அப்படியே நம்ம அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா இல்லை முதல்ல பிரிட்டனுக்கு போயிடல. ஏன்னா பிரிட்டன் இருக்காங்க இல்லையா, ட்ரம்ப் அவங்களோட மோசமான ஒரு, அந்த வேர்ட் நம்ம சொல்ல வேணாம், மோசமான ஒரு நபர் அப்படின்னா இந்த ஜேடி வேன்ஸ் அவர்கள் தாங்க. அதாவது பத்திரிகை அதில் கவர் பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா யூகேல இது போல போட்டுக்கிறாங்க. அது எந்நேரம் வேணாலும் இவர் அதிபராயிருக்கலாம் அமெரிக்காக்கே, இவர் மோசமானவர், அமெரிக்காக்கு எதிரி உக்ரைனுக்கு எதிரி, சாரி அமெரிக்காக்கு இல்லை யூகேக்கு எதிரி உக்ரைனுக்கு எதிரி அப்படிங்கிற பல விஷயங்கள் போட்டு இது போல பண்ணிட்டுக்கிறாங்களே. என்ன ஆச்சு அமெரிக்காக்கும் யூகேக்கும், இது சும்மாவா இல்லை உண்மையாலுமே முட்டிச்சா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்குன்ட்டு. அடுத்தது எலான் மஸ்க் அவர்கள் ஒரே ஒரு கையெழுத்துங்க 70 லட்சம் அமெரிக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஒரு கையெழுத்துல 70 லட்சம் அமெரிக்கர்கள் இறந்துட்டு தான் டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, 120 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது சோசியல் பெனிஃபிட் கார்டு இருக்கு இல்லையா, இப்போ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தா கவர்மெண்ட் கொடுக்கறதுனால அந்த ஒரு நபர் உயிரோடு இருக்கிறாருன்னா இன்சூரன்ஸ் பண்ணாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கும். இப்போ 70 லட்சம் பேர் இது போல் உயிரோடு இருக்கிறாங்க அமெரிக்காவில் அப்படிங்கிறது போல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து பணம் போயிட்டு இருந்துக்குது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி தேவையில்லாத செலவு இல்லை வெட்டி செலவுன்னு சொல்லி அதெல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 70 லட்சம் பேர் ஒரு கையெழுத்தில் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கிட்ட போகும், அதை ப்ராசஸ் பண்ணாங்க, முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ இது போல் நடவடிக்கைகள் அமெரிக்கா தரப்புன்னு எடுக்கிறாங்க. ஏன் காஸ்ட் கட்டிங் இது போல் பெருமளவில் செய்கிறாங்களே, ஏன் பல நாடுகளுக்கும் எய்டுகள் கொடுக்குறாங்களே அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களே ஏன் அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. இதுக்கு முன்னாடி பல காலங்களுக்கு நம்மளே பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். என்னன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே எங்ககிட்ட பணம் இல்லைங்க அப்படிங்கல அமெரிக்கா திவால் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ப்ளூம்பர்க் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலைங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா பைடன் அவர்களோட சங்கத்தில் இதே போல ஒரு செய்தி சொன்னாங்க, இதே ப்ளூம்பர்க் நிறுவனம். அதாவது போன வருஷம் பிப்ரவரி மாதம் சொன்னாங்க, இப்போ இந்த வருஷம் மார்ச் மாதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய கணக்குகள் என்னமோ இதுதான். அதாவது அதிகமான கடன் வாங்கியிருக்கிறோம், நம்மளால டிஃபால்ட்டராக மாறிடுவோம், அதாவது கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்து அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா கடன் கொடுத்துக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க, கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து கடன் வாங்கினவங்களுக்கு வட்டி கொடுக்கணும் இல்லையா, வட்டி கொடுக்க முடியலப்பா நான் திவால் ஐட்டம்ப்பா அப்படிங்கிறது போல அறிவிச்சிருவாங்களா. உலகத்தில் திவாலான நாடு ஒரு நாடு, அது அமெரிக்கா வல்லரசாக இருந்துச்சு அப்படிங்கிறது போல செய்திகள் வர ஆரம்பிச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒன்றும் இல்லை, கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க புதுசாக அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் பல முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்க ட்ரம்ப் அவர்கள் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க சில அனலிஸ்டர் இருந்து. ஆனால் நம்ம முன்னாடியே சொல்லி இந்த ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள அமெரிக்கா அதில் பாதாளத்துக்கு போகும் அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான காரணம் இவங்க எடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் முடிவுகள் தான். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் போர் நடந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லா நாடுகளோட எக்கனாமியும் திவால் ஆகணும் அப்படிங்கிறவளை பார்க்கறதுக்கான காரணமும் அமெரிக்கா திவால் ஆகிறது தான். ஸோ அதனால யுத்த காலத்தில் இருக்கும்போது இது பெருசாக இம்பாக்ட் ஆகாது, அமெரிக்காக்கு எல்லாம் கடந்து போயிடுவாங்க. அதனால போர்களை பெருமளவில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்லை போர் பெருமளவில் முடியணும், எல்லாத்துலேயும் போர் முடிஞ்சு சுமூகமாக அமெரிக்காவோட எல்லா நாடுகளும் உறவுகளை மேம்படுத்தணும். அது மிரட்டுறதுனால வர முடியாது. இது போல பல சிக்கல்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது, அமெரிக்காவிலேருந்து எப்படிலாம் மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பல விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் அடுத்தடுத்த பயில தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயம் 36 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் இருக்கு. அந்த கடன் இதுக்கு மேலே அதிகரிச்சுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம். எப்படி மீண்டு வராங்கன்றதை பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்து போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.